Hi friends, welcome to Sangamitra YouTube channel. இன்னைக்கு வீடியோல J wire keychain எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போட்டிருந்த S keychain tutorial வீடியோல வியூவர் ஒருத்தவங்க J keychain tutorial கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் இன்னைக்கு டபுள் கலர்ல keychain போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிங்கிள் கலர்ல நீங்க keychain போட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல S லெட்டர், P லெட்டர், K லெட்டர், M லெட்டர் 4 லெட்டர்லையும் கீச்செயின் டியூட்டோரியல் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவும் போய் பாருங்கள். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ J லெட்டர் ஒயர் கீச்செயின் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். J கீச்செயின் பின்னுறதுக்கு 3 அடியில் 2 ஒயர் வேணும். நான் எல்லோ கலரில் 3 அடியில் 1 ஒயரும், ப்ளூ கலரில் 3 அடியில் 1 ஒயரும் எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னாக்க ஒரே கலரில் 3 அடியில் 2 ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ 2 அடியில் 2 ஒயர் வேணும். அதுக்கு நான் ப்ளூ கலரில் 2 அடியில் 1 ஒயரும், எல்லோ கலரில் 2 அடியில் 1 ஒயரும் எடுத்துக்கிறேன். இப்போ 3 அடியில் இருக்க 2 ஒயரையும் எடுத்து ஈக்குவலாக மடித்து நார்மல் பாக்ஸ் நாட் போட்டுக்கிறோம். இப்போ 2 பக்கம் இருக்க எல்லோ ஒயரையும் எடுத்து 2 ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ 2 எல்லோ ஒயரும் ஈக்குவலாக இருக்குது, அதனால் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ ப்ளூ ஒயரை செக் பண்ணுறோம், அன்ஈக்குவலாக இருக்குது, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி ஈக்குவலாக மாற்றணும். இப்போ ஈக்குவலாக இருக்குது, அதனால் அடுத்த நாட் போட்டு பின்ன ஆரம்பிக்கலாம். இப்போ இன்வெர்ட்டாக திருப்பி இன்னொரு பாக்ஸ் நாட் போட்டு பின்ன ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட 2 நாட்டும் ரைட் சைடாக இருக்கும். அடுத்து போடுற நாட் ராங் சைடில் வரும். அடுத்து ராங் சைடு ரைட் சைடுன்னு மாற்றி மாற்றி வரும். இப்போ 4 நாட் பின்னி முடிச்சாச்சு. இப்போ ஒரு ஓல்டு மெட்டல் பேங்கிள் எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பேங்கில் ஸ்ட்ரைட் ஆக்கிக்கலாம். இப்போ ஸ்ட்ரைட் பேங்கில் நம்ம போட்டிருந்த 4 நாட்டில் அந்த சென்டரில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ அது சென்டரில் இருக்க மாதிரியே வச்சு நாட் போட ஆரம்பிக்கலாம். இப்படி இதை சென்டரில் வச்சு பின்னுறதுனால ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ஜேவுக்கு அப்போ தான் வளைக்கவும் முடியும். ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட S keychain tutorial வீடியோவில் ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேங்கில் கோர்ப்போம். அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுனாக்கா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ 3 அடி ஒயர்லேயும் பின்னி முடிச்சாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பேங்கில் கட் பண்ணிக்கலாம். இப்போ சென்டரில் ஃபெவிபாண்ட் வச்சுக்கலாம். இது ட்ரை ஆகட்டும். இது மாதிரி 3 அடி ஒயரில் ஆரஞ்சு கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் செஞ்சுருக்கேன். இது மாதிரி சென்டரில் கையை வச்சு வளைச்சிங்கனாக்க C keychain உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ 2 அடியில் வச்சுருக்க 2 ஒயரையும் எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம நார்மல் நாட் போட்டு ஆரம்பிக்கலாம். இப்போ அதே மாதிரியே இன்வெர்ட்டாக திருப்பி இன்னொரு நாட் போடலாம். இப்போ இது மாதிரி 2 அடி ஒயர்லேயும் பின்னி முடிச்சாச்சு.
இப்போ இதுலேயும் சென்டரில் ஃபெவிபாண்ட் வச்சுக்கலாம். இப்போ நாம் 3 அடியில் பின்னின பீஸை எடுத்துக்கலாம். இப்போ கம் ட்ரை ஆயிருச்சு, நல்லா ஒட்டிக்கிச்சு. இப்போ இதில் நடுவில் விரலை வச்சு இது மாதிரி வளைச்சிக்கணும். அப்போ தான் கரெக்டாக ஜே ஷேப்பில் வளையும். எனக்கு ப்ளூ கலர் கீச்செயின் வேணுங்கிறதுனால நான் இப்படி பெண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லோ கலர் கீச்செயின் வேணும்னா எல்லோ கலர் வெளியில் வர மாதிரி பெண்ட் பண்ணுங்கள். இப்போ 2 அடி ஒயரில் பின்னதும் காஞ்சிருச்சு. இதுலேயும் எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 பீஸையும் ஃபெவிபாண்ட் வச்சு ஒட்டிக்கலாம். ஃபெவிபாண்ட் வச்சு ஒட்டினாவே ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும்னா சேம் கலர் த்ரெட் வச்சு தச்சுக்கோங்க. இது ட்ரை ஆகட்டும். இப்போ நம்ம செஞ்ச ஜே கீ செயின் ரெடி ஆயிடுச்சு. இதில் இப்போ நம்ம கீ செயின் மாட்டியாச்சு. 3 அடியில் 2 ஒயர் எடுத்து சென்டரில் ஓல்டு மெட்டல் பேங்கிள் கம்பி வச்சு பின்னுனது இது மாதிரி சர்க்கிளாக பெண்ட் பண்ணி ஓ கீ செயின் செஞ்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இதான் நம்ம செஞ்ச சி கீ செயின். இது மாதிரி நீங்கள் வேறு கலர்லேயும் ஜே கீ செயின் செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சங்கமித்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சஜஷனை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.